வணக்கம். எஸ்ஐ 2023 டிசம்பர் 27 இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகளை கலெக்ட் பண்ணியிருக்கோம். திருச்சி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்டுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் என்ன ஸ்பெஷல் அதை பற்றி கேட்டதாக சொன்னார். மெக்கானிக்கல் நாலேஜை போலீஸில் எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் கபடி போட்டிருந்தனால அதோட டேபிள் அவங்களோட கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லணை அணையை பற்றி கேட்டிருக்காங்க. தென் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் திருச்சியில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. காவல்துறை பணியில் என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்கும், அதை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு கேட்டதாக சொன்னார் அவர். தென் திருச்சி கேண்டிடேட்டுக்கு கிரிக்கெட் வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு, உங்களோட மேலதிகாரி ஒரு 4 கான்ஸ்டபிள் கேட்கும்போது அந்த 4 கான்ஸ்டபிள் உங்களுக்கும் தேவைப்படுறாங்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரி முடிவை நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்டதாக சொன்னார். உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி க்ரைம் நடக்குது, அதை நீங்கள் எப்படி தடுப்பீங்கன்னு கேட்டதாக சொன்னார். திருச்சியில் வந்த கேண்டிடேட்டுக்கு ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஃபேமஸான பிளேயர்ஸ் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. எல்டிடி அமைப்பை பற்றி அவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலில் நிறைய கொஷின்ஸ் கேட்டதாக சொன்னார். காவிரி நதியை பற்றி கேட்டிருக்காங்க. எஸ்ஐயோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு கும்பாபிஷேகம் பெரிய கோயிலில் எந்த டேட்டில் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபயர் சர்வீஸ் அந்த வேனில் அந்த ஃபோர்ஸ் எங்கேருந்து வருது, இன்ஜினா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தென் வேங்கை வயல் இஷ்யூவில் ஒரு மினிஸ்டர் இந்த மாதிரி கேஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. வாலிபாலில் ஒலிம்பிக், இந்தியாவோட ஒலிம்பிக் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு போலீஸ்க்கு வரீங்க அப்படின்னு கேட்டதாக சொன்னார். தஞ்சாவூர் கேண்டிடேட்டுக்கு மராத்தா பேலஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சரஸ்வதி மகால் பற்றி கேட்டதாக சொன்னார். அவர் சிவில் முடித்தனால காலம், பீம், பில்லர் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன் போலீஸ்க்கு வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. தென் காவிரி நதியில் கிளையாறுகள் என்னென்னு கேட்டிருக்கா சொன்னார். தஞ்சாவூர் கேண்டிடேட்டுக்கு தீயணைப்பு தினம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு மேடம் பென்ஷன் இஷ்யூவாக தொடர்ந்து அவங்க இருக்கப்போ நீங்கள் உங்கள் எஸ்பி அப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டதாக சொன்னாங்க. தென் அரிசி வகைகள் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பொருளாதார தடை அதுக்கு விதித்தது, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டதாக சொன்னார். தென் தஞ்சாவூர் கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு தஞ்சாவூரில் ஸ்பெஷல் பிளேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு ஒரு கலவரம் நடக்கிறப்ப ஃபோர்ஸ் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது, நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. செஸ் பிளேயர்ஸ்லாம் யார் யார் இருக்கா, கிராண்ட் மாஸ்டர்ஸ் யார், ஜிம் ஒர்க் அவுட் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டையில் வந்த கேண்டிடேட்டுக்கு கடலோர பணிகள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அங்கே எந்த மாதிரி பணிகள்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் உமனுக்கு, சைல்டுக்கு வேறு என்னென்ன ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் சமீபத்தில் கொடுத்த அவார்ட்ஸில் கேட்டிருக்காங்க, எதுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பிஇ ட்ரிபிள்இ முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் 8085 அதிலேருந்து அந்த ப்ராசஸை பற்றி கேட்டு லேட்டஸ்ட்டாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அதில் இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு போலீஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தனால அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபேமஸ் பிளேசஸ் அவரோட டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் கொடுத்தனால கவுண்டி கிரிக்கெட் பற்றி கேட்டிருக்காங்க. புஜாரா எந்த டீமில் விளையாடுறாருன்னு கேட்டிருக்காங்க. வேறு கவுண்டி கிரிக்கெட்டில் டீம்ஸ் நேம் கேட்டதாக சொன்னார். எம்ஆர்எஃப் ஃபவுண்டேஷன் அந்த டீமோட கோச் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல் முடித்த தஞ்சாவூர் கேண்டிடேட்டுக்கு சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஃபயர் இன்ஜினில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எங்கே யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தஞ்சாவூரில் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும், குக்கிங் போட்டிருக்கீங்க, எந்த மாதிரி குக்கிங் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்டியோ போட்டனால கார்டியோனா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. தென் ஒரு ஃப்ளட்டு வருதுன்னா ஜாக்ரஃபிக்கல் ரீசன், தூத்துக்குடியில் வந்த ஃப்ளட்டுக்கு ஜாக்ரஃபிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு அவரோட அலைடு சப்ஜெக்ட் பற்றியும் இன்டீஜர் நம்பர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கேல் ரத்னா அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு கேட்டதாக சொன்னார். தஞ்சாவூர் வார்டு கோட்டாவில் வந்த கேண்டிடேட்டுக்கு அவங்க அப்பாவை பற்றியும் அவங்க அப்பா எப்படி அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி சவால்களை அவர் எதிர்கொண்டார், நீங்கள் ஏன் திருப்பி போலீஸ்க்கே வர்றீங்க அந்த மாதிரி கேட்டதாக சொன்னார். டிஸ்ட்ரிக்ட் நேம், தஞ்சாவூருக்கான நேமிங் ரீசன் கேட்டதாக சொன்னார். அப்புறம் ஒரு மெக்கானிக்கல்னால டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ், இன்ஜின் கேட்டதாக சொன்னார். ஒர்க் அவுட் கொடுத்தனால அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. ஒரு ஃபயரில் டேஞ்சர் சுச்சுவேஷனில் நீங்கள் சிக்கிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி அப்படின்ட்டு சுச்சுவேஷன் பேஸ்டு கொஷின் ஃபயர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட்டுக்கு சிபிசிஎல் அந்த எண்ணெய் கசிவு சம்பவத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு
உங்களுக்கு கீழே இருக்க பிசியை வந்து நீங்கள் எந்த மாதிரி அவருக்கு ஜாப் கொடுப்பீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி இதை கேட்டிருக்காங்க. போலீஸில் வந்து தற்கொலைகள் நிறையா பண்ணுறாங்களா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் கெமிஸ்ட்ரிங்கிறனால தண்ணீரில் ஏறிய கெமிக்கல் அதை பற்றி கொஞ்சம் கேட்டதாக சொன்னார். தஞ்சாவூரில் முனீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஇ சிவில் முடித்த ஒரு கேண்டிடேட் வந்து காவல் நிலையங்கள் வந்து எந்த ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தில் வந்து கட்டித்தராங்க, அவங்க வேறு ஏதாவது வேறு அரசு சார்ந்து ஏதாவது கட்டி தராங்களா அப்படின்னு கேட்டதாக சொன்னார். வெள்ள நிவாரண பணிகள் வந்து நீங்கள் ஈடுபட்டிங்களா, இப்போ அதுக்கு அதோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டதாக சொன்னார். ஆஸ்கார் விருது யார் வாங்கியிருக்கா, என்ன படத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டதாக சொன்னார். ஒரு எஸ்ஐயோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு கேட்டதாக சொன்னார். வேங்கை வெயில் இஷ்யூவில் உங்களோட பார்வை என்ன, ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் கும்பகோணத்தில் வந்து வந்த மெக்கானிக்கல் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்கள் சபார்டினேட்டை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, மகாமகம் ராகு ஸ்தலங்கள் பற்றி அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார். உங்கள் நாலேஜ், மெக்கானிக்கல் நாலேஜை போலீஸில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டதாக சொன்னார். தென் செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சுல, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் திருவாரூரில் வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து தேர் விபத்து பற்றி கேட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் வந்து தீ பிடிச்சி எரியுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் தேட்டரத்தை வந்து கேட்டுட்டு அதை வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து வந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்து பிரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாலேஜை வந்து போலீஸில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, எதுக்கு வந்து எஸ்எஃப்ஓவை சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மாவட்டத்தில் வந்து என்னென்ன அக்ரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டதாக சொன்னார். சேலம் மாவட்டம் ஹிஸ்ட்ரி முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு கவிஞர் வைரமுத்து பற்றி கேட்டிருக்காங்க, அவரோட பேருனால அது கேட்டிருக்காங்க. சிப்பாய் கழகத்தை பற்றியும் வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கனால கேட்டிருக்காங்க. டேம் அதோட லெவல், அப்புறம் சேலத்தில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஹேண்ட்பால் பிளேயர்ஸில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க யார், ஒலிம்பிக்கில் இந்தியாவோட பொசிஷன் என்ன, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. செயில் அங்கே சேலமில் இருக்குன்னா அது எஸ்டிமேஷன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. சேலம் டே வந்து எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருதுநகர் ஏரோநாட்டிக்ஸ் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பிரம்மோஸ் ஏவுகணை பற்றியும் ஐஎன்எஸ் பற்றியும் ஜிபிஎஸ் பற்றியும் கேட்டதாக சொன்னார். கிரிக்கெட்டில் வந்து ரீசெண்டாக என்னென்ன ரூல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதாக சொன்னார். ஒரு கிணற்றில் வந்து தீப்பிடிச்சி எறிகிறப்ப குழந்தை மீட்பு சம்மந்தமாக அவர்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிவகாசி தீ விபத்து வந்து ஏன் அடிக்கடி நடக்குது, என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காவல்துறை பணிங்கிறது 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமே, இது உங்களுக்கு வந்து ஆப்ட் ஆகுமா, எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. விருதுநகர் பிடி முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பிடி உஷா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லும்போது பிடிக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹேண்ட்பாலில் உங்களோட பொசிஷன் என்ன, அப்புறம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணணும், ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்பாலில் உமன் அம்பையர் ஏன் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா ஏன் ஃபேமஸ், அப்புறம் கட்டழகர் கோயிலோட வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் விருதுநகர்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து காமராஜர் பற்றியும் எலெக்ஷனில் வந்து அவர் யாருக்கு எதிராக தோற்று போனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஸ்கெட் பால் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அப்புறம் வந்து மெரைனில் வந்து ஸ்னோ லைன் பற்றி கேட்டதாக சொல்லியிருக்காரு. தென் நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து வேதாரண்யம் பற்றி கேட்டிருக்காங்க. பருவ மலைகள் இந்த மலைப்பொழிவு வந்து அதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் அவரோட பெயருக்கான காரணம் கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது வந்து யார் வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. தென் தஞ்சாவூர்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து கல்லணை பற்றி கேட்டிருக்காங்க. அவரோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஏன் வந்து எஸ்எஃப்ஓவை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. மனோரா பீச் பற்றி கேட்டிருக்காங்க. ஐராவதீஸ்வரர் கோயில் பக்கத்தில் எந்த நதி ஓடுது அப்படின்னு கேட்டதாக அவர் சொன்னார். தென் பிஇ மெக்கானிக்கல் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவருக்கு அவரோட ஊரை பற்றி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் உங்கள் ஊரில் வந்து எந்த மாதிரி சிறப்பு நிகழ்வுகள் நடந்துச்சு, கோடியக்கரை சரணாலயம் பற்றி கேட்டிருக்காங்க. 2004 ஏற்பட்ட சுனாமின் போது உங்கள் ஊரில் எந்த மாதிரி நிலைப்பாடு, எந்த மாதிரி பொசிஷனில் இருந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க. சமீபத்தில் வந்து ஐரோப்பாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பற்றி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் உங்கள் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்ட புதிய மாவட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நிறையா அவர்கிட்ட கேட்டதாக சொல்லியிருக்காரு. தென் பிஇ மெக்கானிக்கல் முடிஞ்ச தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு பிஇ முடிச்சுட்டு எஸ்ஐ எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, புதுக்கோட்டை வேங்கவேல் குடிநீர் தொட்டி விவகாரத்தை பற்றியும், நீங்கள் எஸ்ஐயாக இருக்கும்போது உங்களோட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும், ஒரு அரசியல் தலையீடு இருந்தால் என்ன செய்வீங்க, தஞ்சை பெரிய கோயிலுக்கு எப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சு, வாலிபால் பற்றியும் இந்தியா ஒலிம்பிக்கில் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் தீயணைப்பு வாகனத்தோட தண்ணீர் வெளியாற்றும் அந்த மோட்டார் வந்து அவரோட மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஇ
பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்த தஞ்சாவூர் கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட நேமுக்கான ரீசன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்கிறனால வெரைட்டி ஆஃப் ரைஸ் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் கல்லணை பற்றி கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் உயரதிகாரி வந்து ஆய்வுக்கு வரும்போது பொதுமக்கள் வந்து புகார் மனு கொடுக்க வந்தாங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி நடந்துக்குப்பீங்க, தீயணைப்பு தினம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஏ ஹிஸ்ட்ரி முடித்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட பேருக்கான காரணம் கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் யார் எழுதுனா, சேலம் மாவட்டத்தோட பெயர் வந்து பெற்ற நிறுவனம் எது இருக்கா, தென் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 கம்பெனி பெயர் கேட்டிருக்காங்க. உங்கள் பகுதியில் வந்து இயக்குனர் பாக்கியராஜ் வந்து படப்பிடிப்பு நடத்திய ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பொழுதுபோக்கு மீன் பிடித்தல் அப்படிங்கிறனால அதை பற்றி நிறைய கேட்டதாக சொல்லியிருக்காரு. மேட்டூர் அணையில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் அங்கே வந்து எந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறாங்க, பிஏ ஹிஸ்ட்ரிங்கிறனால அதை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டதாக சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து எஸ்ஏ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.